இது நல்லால, கொஞ்சம் கூட நல்லால. எதை சொல்ற? நேத்து நாங்க கேட்டப்போ உனக்கும் கன்செப்ட் புரியலன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுத்துட்டு வந்து நிக்கிற. அதைத்தான் சொல்றான். ஓ, அதுவா? என்ன அதுவா? எங்களை பார்த்தா உனக்கு காமெடியா இருக்கா? என்னாச்சுன்னு உண்மையை சொல்லு. அது ஒரு அழகான காடு. அங்க எல்லா விதமான மிருகங்களும் ஒன்னா ஒற்றுமையா வாழ்ந்து வந்தாங்க. அந்த காட்டை ரெண்டா பிளந்துட்டு ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆத்த மறிச்சு ஒரு பாலம் இருந்துச்சு. பெரும்பாலான விலங்கு எல்லாம் இந்த பாலம் வழியா தான் காட்டோட மறுபக்கம் போயிட்டு உணவு தேடிட்டு வருவாங்க. அதனால காட்டுல உள்ள எல்லா விலங்குகளுக்கும் அந்த பாலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருந்துச்சு. 3 நாள் தொடர்ந்து பெஞ்ச மழைக்கு பிறகு உணவு தேடி வந்த விலங்குகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி, அந்த பாலம் உடைஞ்சு போயிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துக்கு வந்த குரங்குக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை இதுவும் நல்லதுக்கு தான், ஒரு புது பாலம் கட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு. உடனே மரக்கிளையில ஏறி எல்லாரையும் பார்த்து, நாம ஏன் ஒரு புது வகையான பாலம் கட்டக்கூடாது? ஒரு தொங்குற பாலம், இல்லைன்னா ஒரு மிதக்கிற பாலம், அப்படியும் இல்லைன்னா ஒரு 2 பாலமா கட்டிடுவோமே, ஒன்று உடஞ்சா இன்னொன்று, எப்படி, என்ன சொல்றீங்க அப்படின்னு குரங்கு கேட்க, சில விலங்குகளுக்கு அதோட யோசனை பிடிச்சிருந்துச்சு, சில விலங்குகளுக்கு என்ன சொல்றானே புரியல. அதே நேரம் குரங்கு சொல்லிட்டு இருந்த எதையும் கரடி காதுலே வாங்கிக்கல. அங்க உடைஞ்சி கரை ஒதுங்கிய ஒரு மரக்கட்டையை எடுத்து அதோட பலமான கைகளால மிகவும் இலகுவா உடைச்சு காட்டி, இவ்வளோ பலவீனமான கட்டைகள்னாலதான் பாலம் உடைஞ்சிருக்கு, யோசனை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் நடக்காது, உறுதியான பாலம் ஒன்றை கட்டுறதுக்கு நமக்கு ஒரு நல்ல திட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவீனமான கட்டைகளை ஒதுக்கிட்டு உறுதியான கட்டைகளை ஒரு பக்கமா அடுக்கி வைக்க தொடங்குச்சு. இதுக்கிடையில அங்க பறந்து வந்த கிளி ஒரு விஷயத்த பார்த்துச்சு. விலங்குகள் எல்லாம் சிறு சிறு குழுக்களா முணுமுணுத்தபடி பிரிஞ்சு நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க முகத்துல குழப்பம், பயம், திரும்பவும் இந்த பாலத்தை உருவாக்க முடியுமான்னு சந்தேகம். அங்க இருந்த எல்லாரும் அப்படி இருந்தது கிளிக்கு பிடிக்கல. அதனால மேல பறந்துட்டே கிளி இப்படி சொல்லுச்சு, நண்பர்களே, இந்த பாலத்தை நாம யாரும் தனியா பயன்படுத்தல, இப்போ இந்த பாலத்தை யாரும் தனியா செய்ய போறதும் இல்ல, நாம எல்லாரும் சேர்ந்துதான் இதை செய்யணும், சந்தேகத்தை விட்டுட்டு நம்பிக்கையோட எல்லாரும் உதவி செய்வோம். கிளியோட இந்த பேச்சு கேட்ட எல்லோருக்கும் ஒரு புது உத்வேகம் வந்துச்சு. ஆனா நம்ம யானைக்கு என்ன தோணுச்சுன்னா, பாலம் ஒழுங்கா கட்டி முடிக்கணும்னா விலங்குகளுக்கு இடையில எந்த முரண்பாடும் இருக்கக்கூடாதுன்ட்டு. அதனால குரங்கையும் கரடியும் கூப்பிட்டு, இதோ பாருங்க, எனக்கு குரங்கோட யோசனை நல்லா இருக்குன்னு தோணுது, ஆனா கரடியோட திட்டம் இல்லாம இது நடக்காது, அதனால நீங்க 2 பேரும் சேர்ந்து திட்டத்தை முடிவு செஞ்சா நாங்க எல்லோருமே அதுபடி உதவலாம் அப்படின்னு யானை பேசி பார்த்துச்சு அவங்க 2 பேரோட. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது கரையோரத்துல தனியா நின்றுட்டு இருந்த ஆமையோட இதயம் பட படன்னு துடிச்சிட்டு இருந்துச்சு. வேலை செய்யும் போது யாராவது ஆத்துல அடிச்சுட்டு போயிட்டா என்ன செய்யறது, கட்டின பாலம் திரும்ப உடஞ்சி போயிட்டா என்ன செய்யறது அப்படின்னு பல எதிர்மறையான சிந்தனை ஆமையோட மனசுல எழுந்துச்சு. அது ஆமைக்கு பயத்தை கொடுத்துச்சு. உதவி செய்யணும்னு ஆசையா இருந்தாலும் இந்த பயம் ஆமையை தடுத்துச்சு. இதனால விலகி இருக்கதே நல்லோன்ட்டு ஆமை யோசிக்க தொடங்கிடுச்சு. ஆமை இப்படி பதட்டமா இருக்கத பார்த்த கிளி ஆமையை உற்சாகப்படுத்த, யானை ஆமையோட கருத்துக்களை புறக்கணிக்காம அதையும் ஏத்துக்கிட்டு நீந்தக்கூடிய, நீரோட்டத்தை தாங்கக்கூடிய விலங்குகளை மட்டும் ஆத்துல இறங்க விட்டுட்டு மற்ற விலங்குகளை கரையில இருந்தே உதவ சொல்லுச்சு. இப்படி செஞ்சது ஆமைக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுத்துச்சு. ஆமையும் எல்லோருக்கும் உதவ தொடங்குச்சு. அந்தி சாயும் போது பாலம் முழுமையா கட்டி முடிக்கப்பட்டுச்சு. பாலம் பலமா இருக்கான்ட்டு யானை முதல்ல மறுகரைக்கு நடந்து பார்க்க பாலம் ரொம்பவே உறுதியா இருந்துச்சு. முன்னாடி இருந்ததையும் விட பல மடங்கு. எல்லா விலங்குகளும் உற்சாகத்துல ஆரவாரம் செஞ்சாங்க. இந்த வெற்றிக்கு காரணம் ஒவ்வொரு விலங்கும் அதோட தனித்துவத்தை உணர்ந்து ஒன்னா ஒற்றுமையா செயல்பட்டது தான்னு எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வாழ்க்கையும் வளமைக்கு திரும்பிச்சு. அவ்வளவுதான். ஓ, நீ தூங்கிட்டியா? சரி, நிம்மதியா தூங்கு. மீனா, உன்னோட தம்பி தூங்கிட்டான், நீயும் ரொம்ப நேரம் முழிச்சிருக்காம தூங்கு. தேங்க்ஸ்மா. நானே நாளைக்கு எக்ஸாமுக்கு இந்த ஓஷன் கான்செப்டை எப்படி விளங்கப்படுத்துறதுன்னு ஒன்றும் புரியாம மண்டை பிச்சுட்டு இருந்தேன். ஆனா நீ சொன்ன கதையை கேட்டதும் தெளிவாகிடுச்சு. தெளிவாகிடுச்சா? எனக்கு என்னமோ உனக்கு மண்டை குழம்பிடுச்சுன்னு தான் தோணுது. நான் சொன்ன கதையில ரிவர் தான் இருக்கு, ஓஷன் எங்க இருக்கு? அம்மா, இது அந்த ஓஷன் இல்லம்மா, இது ஒரு பர்சனாலிட்டி தியரி.
5 வகையான பர்சனாலிட்டி டைப்ஸ் பற்றி சொல்கிறது. ஓஷன்னா ஓனா ஓப்பன்னஸ், சீனா கான்சியன்ஷியஸ்னஸ், ஈனா எக்ஸ்ட்ராவர்ஷன், ஏனா அக்ரியபிள்னஸ், என் அப்படின்னா நியூரோட்டிசிசம். ஒன்றும் புரியல. அம்மா அம்மா இங்கே வா சொல்கிறேன். உன்னோட கதையில் வர குரங்குக்கு பாலம் உடைஞ்சதும் நல்லதுக்கு தான் தோணுச்சு. ஒரு புது அனுபவமாக அதை எடுத்துக்கிச்சு. பல யோசனைகளை சொன்னுச்சு. அது மாற்றத்தை விரும்புச்சு. இப்படி இருக்கவங்கள ஓப்பன்னஸ் பர்சனாலிட்டி டைப் அப்படின்னு சொல்லலாம். கரடிக்கு எல்லாமே ஒரு ஒழுங்குல இருக்கணும். திட்டமிட்டு செயல்பட்டாதான் எதுவும் சரியா நடக்கும்னு அது நம்புச்சு. இப்படி பொறுப்புணர்ச்சியோட இருக்கவங்கள கான்சியன்ஷியஸ்னஸ் பர்சனாலிட்டி டைப்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ராவர்ஷன் பர்சனாலிட்டி டைப்க்கு பர்ஃபெக்டான உதாரணம் உன்னோட கதையில வர கிளி தான். மற்ற விலங்குகளோட பேசுறதுக்கும் பழகுறதுக்கும் அதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே ஈஸியா எல்லா விலங்குகளையும் உற்சாகப்படுத்தி ஒரே சமூகமா வேலை செய்ய தூண்டுச்சு. அந்த யானை என்ன செஞ்சிச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்காமா? குரங்குக்கும் கரடிக்கும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய நம்பிக்கை கொடுத்துச்சு. மற்றவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுத்துச்சு. ரொம்பவே கருணையோட நடந்துக்குச்சு. இப்படி மற்றவங்களோட இணக்கமா ஒத்துழைச்சு போறவங்கள அக்ரியபிள்னஸ் பர்சனாலிட்டி டைப்னு சொல்லலாம். கடைசியா அந்த ஆமை தனக்கும் மற்றவங்களுக்கும் என்ன ஆகுமோன்னு யோசிச்சு கவலையா பயத்தோட இருந்துச்சு. ரொம்ப ஈஸியா அது பதட்டமாச்சு. அதோட மனநிலை அடிக்கடி மாறுச்சு. இப்படி இருந்தா அவங்கள நியூரோட்டிசிசம் பர்சனாலிட்டி டைப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உன்னோட கதையோட பிக் 5 பர்சனாலிட்டி டைப்ஸை கனெக்ட் பண்ணினா ஓப்பன்னஸ்க்கு குரங்கு, கான்சியன்ஷியஸ்னஸ்க்கு கரடி, எக்ஸ்ட்ராவர்ஷனுக்கு கிளி, அக்ரியபிள்னஸ்க்கு யானை, நியூரோட்டிசிசம்க்கு ஆமை. என்ன சொல்ற? இப்போ புரிஞ்சா? ரொம்ப நல்லாவே புரிஞ்சிச்சு. ஆனால் எனக்கு என்ன புரியலன்னா, தூங்க போன என்ன பிடிச்சி வச்சு நடுராத்திரியில பாடம் எடுக்கிறியே, இதனால எனக்கு என்னடி யூஸ்? என்னமா பொறுப்பே இல்லாம பேசுற? நம்மளை சுத்தி இருக்கவங்க பர்சனாலிட்டி டைப்ஸ் தெரிஞ்சா அவங்களோட எப்படி பழகலாம்னு புரிஞ்சுக்கலாம். உன்னோட கதையில வர மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்கலாம். சரிங்க மீனாட்சி சுந்தரி மேடம், உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே புரிஞ்சிருக்குன்னு நல்லா தெரியுது. போங்க, போயிட்டு படுத்து தூங்க. குட் நைட். குட் நைட்மா. ஸ்டோரிக்கு தேங்க்ஸ். இதாண்டா நடந்துச்சு. அடி பாவி.